ராதே கிருஷ்ணா. எப்படி பொங்கி பிரவாகமா வருது பாருங்க. ஒரு ரெண்டு ஜலமும் வேல்ஸ் பார்த்திருக்க சமுத்திரத்துல. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நாரத மகரிஷிக்கு பகவான் விஷ்ணு கிருப பண்ண இடம் விஷ்ணு பிரயாகை. இதை பார்க்கறதே கோட்டி ஜென்ம புண்ணியம். எப்படி வருது பாருங்க அலை. இந்த பக்கம் கௌளி கங்கா, அப்படியே மட்டி வாட்டர், ஒரே மண் கலங்களா வர. என்ன வேகம் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் அலகநந்தா, அப்படியே க்ரீனா வருது பாருங்க. வார்த்தை அதாவது கலரே பாருங்க. ரெண்டும் வந்து சங்கமிக்கிற இடம், அதனால பிரயாகை அப்படின்னு பேரு. பத்ரியிலேருந்து அலகநந்தா வரா இல்லையா, அவ சங்கமிக்கக்கூடிய முதல் இடம் இது. அதனால பிரதம பிரயாகை. மொத்தம் 5 பிரயாகை. அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ரெண்டும் சேர்றது. இந்த அது தள்ளுறது, அது இதை தள்ளுறது. இந்த பக்கம் இந்த சைடில் வர்றது இது தௌளி கங்கா, இது அலகநந்தா. இந்த ரெண்டு சேர இடத்த பாருங்க. அப்படி கொப்பளிச்சு இந்த ஆனந்தம் பொங்கி பொங்கி வர்றது அப்படின்னா பகவத் தியானத்தில் அந்த டிப்பில் நான் உட்காந்துருக்கேன். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. மேல் அழகா சூரிய வெளிச்சம், இமாச்சல பர்வதம், அலகநந்தா, தௌளி கங்கா, இதோட சங்கமத்தை நான் நின்றுருக்கேன். ஆச்சரியமா இந்த இடத்த ஜோரா தெரியறது பாருங்க. ஹிமாலயாவில் பார்க்கறது கோடி இடம் உண்டு. ஒவ்வொன்றை விட ஜோரா இருக்கு. பார்க்க வேண்டிய இடம் இப்போ கண்ணால பார்த்துக்கோங்க, மொபைல்ல, அப்புறம் நேரடியாக பார்த்துக்கோங்க. ஜெய் போலோ நாரத மகரிஷிக்கு. நாரதருக்கு எப்படி நாம ஜபம் பொங்கி பொங்கி வருமோ, எப்படி நாம ஜபம் அடிச்சுண்டு வருமோ, நிறுத்தாம வருமோ, அந்த மாதிரி இந்த விஷ்ணு பிரயாகையில் சரியா ஒரு பக்கம் பக்தனுடைய நாம சங்கீர்த்தனம், இன்னொரு பக்கம் பகவானுடைய கிருபை, ரெண்டு சேரும்போது அந்த இடத்துடைய சந்தோஷம் பாருங்க. இதுதான் அது. நாரத மகர்ஷி மாதிரி பக்தி வரத்துக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். ஜெய் போலோ விஷ்ணு பகவானுக்கு ஜெய்.